உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்ப இந்த நாள் நம்ம கவனிக்கிற அவர் செய்த உபகாரம் நமக்கு எல்லாம், நம்ம சுகத்தோடு இருக்கிறோம், கிருபை எல்லாம் அவருடைய இரக்கம் பூரா அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய நன்மைகள் பூரா உபகாரம்ங்கிற வார்த்தை அது கணக்கிலே அடங்காது. உபகாரம்ங்கிறது கடவுளா பார்த்து நமக்கு அருள் செய்கிற எல்லாம். சார் பிரதர் கொஞ்ச நேரம் சாட்சி சொல்லுங்க. வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து நீங்க சந்தித்த பிரச்சனை நல்ல எந்திரிச்சுன்னு சொல்லுங்க. கடவுள் உங்களுக்கு செய்த உதவி, தயவு, ஆண்டவர் உங்களை காப்பாற்றின விதம். இக்கட்டு 40 வருஷம் 7 மாசம் ஆகுது. 40 வருஷம் 7 மாசத்துல வேலையில பெரிய பிரச்சனையும் கிட்ட போய் எதுவும் இல்லை. நல்லா கடன் தரங்கிறதுனால இந்த வேலையில இருக்கையிலேயே வெளிநாட்டுக்கு போட்டு கொஞ்ச நாள் சம்பாதிச்சுட்டு வந்தவங்களுக்கு வெளிநாட்டு போய் அப்போ இங்க நோட்டீஸ் வீட்டில் கொடுத்தாங்க வேலைக்கு உடனே ஜாயின் பண்ண வந்தேன். ஜாயின் பண்ண முடியும் டிபி போட்டு 17 மாசம் வேலை இல்லாம வந்தேன். திரும்ப அந்த வேலை கிடைச்சிச்சு. இன்னைக்கு வரையும் ஆண்டவர் வழிநடத்துறாரு. இந்த கிட்டவரெல்லாம் எதுவுமே கிடையாது. உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. மேல இறங்க ஆண்டவர் ஆரோக்கியமா இருக்காரு. நிறைய நன்மை என்னென்ன ஆபத்துக்கெல்லாம் சந்திச்சிருக்கு தவிர்த்துக்காரு. நிறைய சொல்லுங்க. என்னென்ன ஆபத்து ஞாபகம் வருது? நிறைய நேரங்கள் இருந்திருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் காத்திருக்காரு. போஸ்ட் மரங்கள் ஏறும்போது 10-15 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் எதுவும் காயம் கூட கிடையாது. எதுவும் இல்லாம ஆண்டவர் காத்திருக்காரு. அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆண்டவர் விஷயங்கள் வச்சிருக்காரு. அதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்லிட்டே இருக்கு. டெய்லி இரவு பகல நன்றி சொல்லிட்டே. ஸ்தோத்திரம். இந்த 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணதையும் சொல்லுங்க. 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணா அப்ப போன அதோட முடிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அந்த சம்பளத்தோட வந்து ஒரு 5000 குறையும். 5000 கூட இருக்கு. ஒரு மாசத்துக்கு 5000 பென்ஷன் கூட கிடைக்கும். இப்போ 2 வருஷம் வேலை பார்த்ததுல ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட், 2 ஆக்சிடென்ட் இன்கிரிமெண்ட், ஒரு 3 இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அது ஒரு 5000 ரூபாய் பேசிக் கூடி 5000 கூடிங்கல பென்ஷன்ல ஒரு 3 ரூபாய் கூட கடவுள் கிருபையில ஆண்டவர் ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டங்கள் வந்து சரியாச்சு. 2 வருஷம் ஆண்டவர் அதிசயமா செஞ்சிருக்காரு. ஸ்தோத்திரம். சரி ஜெபம் பண்ணுவோம். உட்காருங்க. ஆண்டவரே நல்லவர். நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. நன்றி செலுத்தி. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். Holy Spirit, we thank you, Lord. Jesus. Oh, hallelujah. Glory, glory, glory. ஆண்டவரே ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சகாயத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த ஒரே ஒரு வார்த்தையை வாசிப்போம். ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ சொல்லுன்னு.
சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்னா தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள், லட்சக்கணக்கான ஜனமாக பழகி இருக்கிறது. அதுக்கு நீ இதை சொல்லுன்னு சொல்லு, இந்த ஜனங்களுக்கு இதை சொல்லு. இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தில் இருந்தால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆண்டவர் தெரியும். இந்த வார்த்தையுடைய உள்ளத்தில் இருந்தால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லுவார். இதை வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே பணம் தேவை. யாருக்கும் இல்லை. இந்த PhD படிச்சு முடிச்சவன் அவனும் நல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு, என்னுடைய மகள் அவளும் மேற்படிக்கும் போதுதான் சொல்றேன். கடவுளுடைய கிருபையில சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் தயவுல ஒரு 3 லட்சம் 4 லட்சம் மேல கர்த்தர் நமக்கு சம்பளம் கொடுப்பார். நீதிமன்றங்கள் நன்றா இருந்தா கர்த்தர் நம்ம கொடுப்பார். சொல்லுவாங்க நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். சக்கரம் ஒரு இடத்துல டம்ப் ஆயிடுச்சுன்னா சாக்கடையா, தண்ணி தேங்கினா சாக்கடை, ஓடிக்கிட்டே இருந்தா சுத்தமான. கடவுள் வச்சிருக்கிற பிரின்சிபல் அது. கடவுள் நமக்கு அள்ளி கொட்ட கையை திறக்க ரெடியா இருக்கார். நம்ம அவருக்கு கீழ்படியே இல்லை. சொல்லுங்க. வேத ரகசியம் ஈசாக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, கொடுத்த ஈசாக்க பலியிடணும்னு கேட்பார். இது ரெண்டும் உடன்படிக்கை. ஈசாக்கு கொடுக்கறதும் அவர்தான், இந்த பலி செலுத்துற இடத்துலன்னு சொல்றதும் அவர்தான். அப்ப பலி செலுத்த கொண்டு போய் கொடுக்கும் போது மறுபடியும் ஆசீர்வாதம் கொடுத்தார். சொல்லுவாங்க பைபிள் பிரின்சிபல். அப்ப தேவனிடத்துல வாங்குவது மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, கொடுப்பதும் ஆசீர்வாதம். பிறகு அவர் திருப்பி அதிகளவாய் நம்ம கொடுக்குற இது சத்தியம். ஒரு முக்கியமான வார்த்தை வேதம் சொல்றது, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் என்னுடைய சாமர்த்தியமும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய ஆண்டவரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, தன்னுடைய உடன்படிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. சொல்லுங்க. இந்நாளில் சொல்றேன். இந்த நாளில் இஸ்ரவேல் மக்கள் இப்ப அடிமையா இருக்கும்போது சொல்லல, அவர்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. பார்வோனுக்கு கீழே அந்நிய போட சத்தம் போட்டுட்டே அப்ப இந்நாளில் இருக்கிறது போல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருப்பாங்க. வேலை பார்க்கற சம்பளம் கிடைக்கல, வேலை பார்த்ததுக்கு கூலி கிடைக்கல. ஆனா அந்த ஜனம் கர்த்தர் கொண்டு வந்த பிறகு சொல்றாங்க, இந்நாளில் இருக்கிறது போல. வசங்க, இந்நாளில் இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து. சொல்ற பின்னாங்கி போற அனுபவம் எப்போதுமே நான் சொல்லி சபையில் சொல்லுவேன். வசதி வந்தவுடனே கெடுவான் மனுஷன். கஞ்சிக்கு இல்லாத ஆண்டவரே, கஞ்சி இல்லையே, போட துணி இல்லையே, 4 பேர் மாதிரி ஒரு இடம் இல்லையே, போறதுக்கு வண்டி இல்லையே, வீட்டுல குழம்பிட்டே இருப்பான், நல்லா இருப்பான், கடவுளை நம்பி இருப்பான். பணம் வந்தவனதான் கெடுவான். பணம் வந்தவொடனே என்ன வரும்னா, அவன் பெருசா இவன் பெருசா, இந்த சொந்தக்காரன் மாவன் பெருசா மச்சம் பெருசா, அவன் வீட விட என் வீடு பெருசா, அவன் பிள்ளை என்ன பிடிச்சிருக்கு, என் பிள்ளை என்ன பிடிச்சிருக்கு, பேய் அப்படி கொண்டு போய் வசதி வந்தவனா கெட்டு போவான். அதுதான் வசனம் சொல்றது. சாங்கோபாங்கமான நிர்விசாரம், மேட்டிமை, பெருமை, அகங்காரம் எல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாதப்ப மனுஷன் கடவுளுக்கு பயந்து நடப்பான். கஞ்சிக்கு வழியே இல்லை, பிள்ளைக்கு வழி இல்லை, சோறு இல்லை, வீடு இல்லை, பயந்துருப்பான். ஆனா இதை தாண்டி கடவுள் கையை கொடுத்ததுக்கு பிறகுதான் கெட ஆரம்பிச்சு. வசனம் அப்படி சொல்லு. அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து எச்சரிக்கிறார். அந்த வார்த்தையை மீண்டும் ஒரு தடவை நீங்க வாசிங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல் என் சாமர்த்தியமும் என்னுடைய இதான் முக்கியம். நம்முடைய உள்ளத்துல எப்ப எந்த நேரத்திலும் ஒரு பெரிய கர்த்தர் நம்ம உள்ளத்தை கவனிக்கிறோம். என்னுடைய சாமர்த்தியம் சொல்ல, என்னுடைய சாமர்த்தியம் கவனிப்போம். நிறைய பேர் வசதி வச்சுதான் டப்புன்னு போயிடலாம், அனுபவிக்க முடியாது. இவன் அனுபவிச்சதை அந்த பிள்ளை கண் முன்னாடியே அழைச்சிட்டு பார்ப்பேன். கஷ்டப்பட்டு சேர்த்துதான் நான் நேரடியாக பார்த்தேன். ஒரு 5 வயசா ஏழைக்கு இறங்காத 2 பேர் கவர்மெண்ட் சம்பாதிக்க குமிச்சு வச்சிருக்கான். பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தாங்க. அவனை ஒருத்தன் லவ் பண்ணி இது கண்ணு முன்னாடியே தாறுமாறா அழிச்சிச்சு. உட்காந்து துன்பத்தை தான் கடைசி காலத்துல அனுபவிச்சாங்க. நல்லவே அடிச்சாங்க, அடிக்கலன்னு தெரியும். எத்தனையோ பேர் பாருங்க, பணம் இருக்கிறது இல்லை, அனுபவிக்கிற பாக்கியம் இருக்கணும், சுகம் இருக்கணும், கிருபை இருக்கணும், சமாதானம் இருக்கணும். இப்ப ஆண்டவருக்கு சொல்கிறார், என் சாமர்த்தியம்னா டேலண்ட்ஸ், என் சாமர்த்தியம், அடுத்து என் கை பலன், ஸ்ட்ரென்த் ஆஃப் மை ஹேண்ட்.
என் சாமர்த்தியமும் என் கை பலனும் வாசிங்க இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு இந்த சம்பாதித்தது பொருளாதாரம் பணத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் நீ உன் இருக்க இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து ஆமென். அப்ப இது மிக முக்கியமான சத்தியம். இன்னும் வசதியா வந்தாலும் ஆண்டவரே இந்த கிருபையினால் சொல்லுவாங்க, இந்த கிருபையினால நான் நிலைத்திருக்கிறேன். பைபிள் அப்படி சொல்லுங்க, கிருபையினால பிழைத்திருக்கிறேன். உங்க கிருபையினால நான் சுகத்தோடு இருக்கிறேன். உங்க கிருபையினால என் கணவன் சுகமா இருக்கிறேன். என் கிருபையினால என் மனைவி சுகமா இருக்கிறேன். மனைவி இழந்தவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும். மனைவி இல்லாதவங்க படுற கஷ்டம் வசதி கூட இருக்கலாம். ஒரு மனைவி இல்லாத அந்த கஷ்டம் பெரிய கஷ்டம், சொல்ல முடியாது. கணவன் இழந்த கஷ்டம் சொல்ல முடியாத துயரமா இருக்கு வாழ்க்கையில். ஆனா இங்க எனக்கு 4 பேர் தெரியும். இந்த சந்திரபால் சிங், அவர் கொஞ்சம் அடாதடியான, அவர் கொஞ்சம் ஸ்டாப்டான மேன் தான். ஆனா கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு உள்ள மாறிச்சு. ஏகப்பட்ட கடன் அவங்க இருந்து அரசர் குலத்தை சுற்றிடும். இன்னொரு ரெண்டு ஆலயம் வந்துடும், அதெல்லாம் தெரியாது. வந்துட்டாங்கன்னா சாப்பிட முடியாது. இவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னா சாப்பாடு போட்டா சாப்பிட முடியாது. இடங்காரன் கேட்கிற கேள்வி, குடும்பத்தோட செத்து போயிடுவோமாங்கிற நிலைமை இருந்து குடும்பத்தோடு செத்துருவோமா, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம கர்த்தர் கொண்டு வரும், ஒவ்வொன்றா மாற்றி கொண்டு வரும். அப்போ அவர் அந்த உபவாசம் ஜெபம் பண்ணி கடவுள் கிருபை செய்ததை உணர்ந்துட்டு அவர் ஒரு நாள் சொந்த சொன்னார், பாஸ்டர் நான் ஊழியை செய்யணும், செய்ய நல்லது, நான் அந்த பிரசங்கம்லாம் எழுதிக்கிறேன், நானும் கிராமத்துக்கு போறேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, நானும் போய் கிராமத்துக்கு போய் இந்த ஆண்டவரை பத்தி சொல்றேன். அந்த அளவுக்கு அவர் வந்து அவர் தனக்குள்ளே ஒரு தேவ கிருபை வந்து நானும் போய் சொல்றேன், இயேசு பத்தி சொல்றேன், இந்த பிரசங்கத்தை பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா சொல்லுங்க. அவர் வாழ்வு மாறியது, வாழ்வு மாற்றப்பட்டது. ஆனா கடவுள் அவருக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. அதுபோல இங்க இருக்கிற சசிகுமார், அவர் எனக்கு தெரியும், அண்ணன் ராஜாவை எனக்கு தெரியும். இந்த ரஞ்சித் இங்க சின்ன பிள்ளைகள் அரசர் போட்டு அவங்க அரசர்கள் படிச்ச காலத்துல எனக்கு தெரியும். எத்தனாம் கிளாஸ் படிச்சிருப்பேன் அரசாங்கத்துல? 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பிள்ளைகள் இருந்து எனக்கு தெரியும். அங்க போறோம், ஜெபம் பண்றோம், ஆலோசனை சொல்லுவோம். இன்னைக்கு 3 பேர் இல்லை, சந்திரபால் சிங் அவர் இல்லை, அது மாதிரி ராஜா அவர் இல்லை, சசிகுமார் அவர் இல்லை. இஸ் நோ மோர். அவர்களுக்கு நேரம் நாம் எதை உணர்ந்து கொள்ளணும், ஆண்டவர்களுக்கு எதிர்பார்க்க எதை உணரணும், எது முக்கியங்கிறத நம்ம இருக்கணும். கிட்ட சொல்லுறோம், என் சாமர்த்தியம், அடுத்து என் கை பலம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மை ஹேண்ட்ஸ், இதை வச்சுதான் நான் நல்லா இருக்கேன், இதை வச்சு நான் வந்துட்டேன். உள்ளத்துல சொல்லாது, சொல்லுவாங்க சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரே உனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வசந்த வாசி முடிப்போம். என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, இதான் முக்கியம், இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஒரு தேவ ரகசியம் பாருங்க. ஆண்டோடைய மக்கள் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே. சொல்லுங்க, that is the secret of the holy scriptures. இப்ப இந்த அம்மா இருக்கிறாங்க, சோமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 35,000 பென்ஷன் வருது. It's a grace of God. நம்ம இல்லைன்னா வராதுங்க இந்த வீட்டுக்கு, உண்மைதானே? இப்ப நம்ம இல்லை, வராது இல்ல, இருக்கிறதுனால வருது. தேவன் சித்தம் ஒன்று இருக்கிறார், இருக்கட்டும். This is the grace of God. அவங்க இருக்கட்டும் அவர் சித்தம் கொள்றாரு. அதனாலதான் பூரண ஆயுசு, தீர்க்க ஆயுசு எல்லாம் தேவனுடைய இதுல வருது. அப்ப we should think about that. அதான் சொல்ற, நீ அதை நினைப்பாயாக. தேவன் என்னென்ன வழியில உனக்கு கிருபை செய்கிறாரோ அதை நினைப்பாயாக. நான் கைகொள்ள, நான் சாமர்த்தியம், நான் திறமைசாலி, நான் ஆய்வு, அது கர்த்தர் அருவருக்கிறார். அதனால நேட்டிவ் இவ்வளவுக்கு எதிராக இருக்கிறார். நேட்டிவ் இவ்வளவு அகந்து இவ்வளவுக்கு அவர் என்ன செய்யறார், எதிர்த்து இருக்கிறார். அதுதான் சொல்லி, இந்நாளில் இருக்கிறது போல இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை கொடுக்கிறவர் அவரே. என்னத்தை கொடுக்கிறாரா? பலன். சோமா தான் பலன், ஜீவன். அதுக்கப்புறம் தான் பலன், ஜீவன், சுகம், பலன். இந்த சக்தி நம்முடைய வாழ்வுல இருக்கு, எதிர்பார்க்கிறார். சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம், ஜெபம் கர்த்தர் நல்லவர். இது ஒரு ஸ்தோத்திரம், ஜெபம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.